வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். இந்த வீடியோவில் ஸ்டாட்டிக் வேரியபிளை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, when a class is loaded into the memory at a runtime, static variable is created and initialized into common memory location. ஒரு கிளாஸுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். அப்படி கிரியேட் பண்ணும் போது அந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் பார்த்துட்டிங்கன்னா அதோடைய மெமரி லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா காமனாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். அப்போ இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள்னா காமன் மெமரி லொக்கேஷன் அப்படிங்கிறத இமீடியட்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட் எடுத்துட்டிங்கன்னா, ஸ்டாட்டிக் வேரியபிள் இன் எ கிளாஸ் ஆர் இனிஷியலைஸ்டு பிஃபோர் த கிரியேஷன் ஆஃப் எனி இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தட் கிளாஸ். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான பாயிண்ட். என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் இனிஷியலைஸ் ஆகிடும். புரியுதுங்களா? ஒரு கிளாஸுக்குள்ள ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் இருக்குன்னா அந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இனிஷியலைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இனிஷியலைஸ் ஆனதும் அது காமன் மெமரி லொக்கேஷனில் தான் இருக்கும். இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இப்போது இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஒரு சிம்பிள் கிளாஸுக்குள்ளே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு x = 0 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வேரியபிள் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாட்டிக், ரைட்டா? ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த கிளாஸ் கவுண்டருக்கு 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஆப்ஜெக்ட் 1 C1, C2 ஆப்ஜெக்ட் 2, C3 ஆப்ஜெக்ட் 3. ஸோ 3 டைம் இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும், உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் நடக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாட்டிக் கீவேர்டு இல்லாமல் உங்களுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த ஸ்டாட்டிக் கீவேர்டை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஸ்டாட்டிக் கீவேர்டை ரிமூவ் பண்ணிட்டேன்னா இந்த வேரியபிள் பேர் என்ன? இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். அதாவது கிளாஸுக்குள்ள மெத்தடுக்கு வெளியில் இல்லை கன்ஸ்ட்ரக்டருக்கு வெளியில் நீங்கள் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிங்கன்னா அது பேர் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவாங்க. இப்போ இது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படிங்கிறது எவ்ரி ஆப்ஜெக்ட் ஹேவ் ஓன் காப்பி. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அது ஓன் காப்பி எடுத்துக்கும். சரி, இதை நான் ரன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு அவுட்புட் பார்த்துட்டிங்கன்னா 1 1 தான் வரும். C1 ஆப்ஜெக்ட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அப்போது இனிஷியலாக இருக்க 0 வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி 1. அப்போ நம்மளுக்கு வேல்யூ 1 கிடைக்கிது. அடுத்த ஆப்ஜெக்ட்டும் அதே தான். இனிஷியலைசேஷன் பார்த்துட்டிங்கன்னா 0, அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகுது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் கால் ஆகும் போதும் அதே தான், 1 டைம் இன்க்ரிமெண்ட் ஆகும். எவ்ரி டைம் பார்த்துட்டிங்கன்னா இந்த நியூ காப்பியாக நடக்குது. ஸோ அப்போது நம்மளுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? ஒவ்வொரு ஆப்ஜெக்டோடைய ரிசல்ட்டும் பார்த்துட்டிங்கன்னா 1 1 1. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று C1, செகண்ட் ஒன்று C2 அண்ட் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா C3. 3 ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்க்ரிமெண்ட் நடந்த காப்பி ஆஃப் ரிசல்ட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ஸ்டாட்டிக்காக மாற்றுறோம். அதாவது ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஷேர்டு மெமரி. இன்னொன்று என்ன அப்படின்னா, இது ஒரு அக்சஸ் மாடிஃபையர். ஸ்டாட்டிக்ங்கிறது அக்சஸ் மாடிஃபையர். பாருங்கள், இன்ஸ்டன்ஸ்லேருந்து இப்போ ஷேர்டு மெமரியை மாற்றிருச்சு. இப்போது ரிசல்ட் பார்க்கும். இப்போ ப்ரீவியஸாக நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன? 1 1 1. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா ரன் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் 1 2 3ன்னு கிடைக்குது. ரிசல்ட் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஒரே ஒரு கீவேர்டை மட்டும் நான் சேஞ்ச் பண்ண உடனே உங்களுடைய அவுட்புட் கண்டிப்பாக மிகப்பெரிய சேஞ்சஸ் ஆகிருக்கு. எப்படி இது நடந்தது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஏன்னா இந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஒரே ஒரு மெமரியாக இருக்கக்கூடிய டேட்டாவை தான் அக்சஸ் பண்ணுது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டைம் பார்த்துட்டிங்கன்னா 0. அதுக்கு அடுத்த டைம் இந்த ஆப்ஜெக்ட் 1 போய் இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது அதோட வேல்யூ 1ஆக இருக்கும். அதே மாதிரி அடுத்த ஆப்ஜெக்ட் போய் அந்த இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது அதோட வேல்யூ 2ஆக மாறும். தேர்ட் ஆப்ஜெக்ட் போய் பண்ணும்போது அதோட வேல்யூ 3ஆக மாறுது. ஸோ இதை இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு விஷுவலைஸாக சொல்கிறேன் இதே ப்ரோக்ராமை. அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு இங்கே டீட்டெயிலாக சொல்ல வேண்டியது இருக்குது. 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாட்டிக் வேரியபிள் இன் எ கிளாஸ் ஆர் இனிஷியலைஸ்டு பிஃபோர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் எனி ஸ்டாட்டிக் மெத்தட். ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடுக்கு முன்னாடியே ஸ்டாட்டிக் வேரியபிள் இனிஷியலைஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ளே ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளை டிக்ளேர் பண்ண முடியாது. அது எரர் காமிக்கும். ஏன்னா ப்ரொசீஜர் படி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அது ஸ்டாட்டிக் மெத்தடுக்கு முன்னாடி இனிஷியலைஸ் ஆகணும். அப்போ நீங்கள் ஒரு மெத்தடுக்குள்ளே ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணும்போது அந்த மெத்தடு எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் அந்த வேரியபிள் இனிஷியலைஸ் ஆகிறது லாஜிக்கலி தப்பாகுது. இந்த ஜாவாவுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ரூல்ஸ் கரெக்டாக இருக்கணும். எது முன்னாடி எக்ஸிக்யூட் ஆகுது, எது பின்னாடி எக்ஸிக்யூட் ஆகுறது கிறிஸ்டல் கிளியர் இருந்தால் தான் ஜாவா நம்மளால் நல்லா புரிஞ்சுக்க முடியும். இங்கே
ஜாவா வேரியபிள் முன்னாடி இனிஷியலைஸ் ஆகுறதுனால ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ளே நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண முடியாது. அது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே நான் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடு கிரியேட் பண்ண போகிறேன். ஸ்டாட்டிக் void info அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இன்டீஜர் my id ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு லோக்கல் வேரியபிள், ஒரு எரரும் காமிக்கல. இந்த இன்டீஜர் my id ஈக்குவல் 0ங்கிற வேரியபிளுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டாட்டிக் அப்படின்னு கொடுக்குறேன். இமிடியேட்டாக எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எரர், இல்லீகல் மாடிஃபையர் ஃபார் பேராமீட்டர் my id. புரியுங்களா? இது மாதிரி பண்ண முடியாது. இதுதான் நான் சொல்ல வந்த தேர்ட் பாயிண்ட். இப்போது ஸ்டாட்டிக் அண்ட் நான் ஸ்டாட்டிக் இதை இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து இந்த விஷுவலைஸ் வேல நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா int x ஈக்குவல் டு 0 இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஸ்டாட்டிக் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக இருக்கும்போது நம்மளுடைய ரிசல்ட் என்னவாக இருக்குது, எல்லாமே 1 1 1 இருந்துச்சு. ஸோ அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஒரு வேரியபிள், இந்த வேரியபிள் நான் ஸ்டாட்டிக்கு, அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் ஆகுது. அடுத்தது என்ன ஆகுது, இமீடியட்டாக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஏன் இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னா ஆப்ஜெக்ட் 1 த்ரூவாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறோம், இன்க்ரிமெண்ட் ஆகுது, 0லேருந்து 1 ஆகுது. C1 பாருங்கள், நல்லா பாருங்கள், C1 வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் பண்ணுது. அடுத்தது பார்த்துட்டிங்க அடுத்துனா அந்த எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா எகெயின் x ஈக்குவல் டு 0 இனிஷியலைஸ் ஆகி C2 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுது, ரெண்டாவது ஆப்ஜெக்ட். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா C3 என்ன ஆகுது அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணி, ஓகே, உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ 1, உங்களுக்கு 3 ஆப்ஜெக்ட்டுமே ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணி இன்க்ரிமெண்ட் பண்ணுது, 0லேருந்து 1 0லேருந்து 1. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இண்டிவிஜுவல் மெமரி. காரணம் என்ன, உங்களுடைய வேரியபிள் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், அதனால இண்டிவிஜுவலாக மேனேஜ் பண்ணுறது ஜாவா மெமரி. கரெக்டாக? அதனால தான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து இந்த வித்தவுட் ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா 1 1. ஏன்னா 3 ஆப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு டைமும் கால் பண்ணி 0லேருந்து 1 வரைக்கும் தான் இன்க்ரிமெண்ட் பண்ண முடியும். ஏன்னா 3மே டிஃப்ரெண்ட் மெமரி லொக்கேஷனில் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஏன்னா அந்த வேரியபிளில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணுறோம். ஸ்டாட்டிக் int x ஈக்குவல் டு 0. இப்போ ஸ்டாட்டிக்னு யூஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் ஆன உடனே ஒரு காமன் மெமரிக்கு வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தம்போது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மெமரி கிரியேட் ஆச்சு. ஆனால் இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் வேரியபிள் தனியாக ஒரு காமன் மெமரி கிரியேட் ஆகி அங்கே x ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இப்போது ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனோடனே பார்த்துட்டிங்கன்னா அந்த வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுது. இப்போ பாருங்களேன், இப்போ தனித்தனியாலாம் அது வந்து மெமரி மேனேஜ் பண்ணிக்கல. ஏன்னா அது வந்து மெமரி, அந்த மெமரி வந்து ஷேர்டு மெமரி, எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் பொது, மொத்தம் 3 ஆப்ஜெக்ட்டுக்குமே பொது. அப்போ என்ன ஆகுது, 0லேருந்து 1 ஆகிடுது. C1 என்ன பண்ணுது, 0லேருந்து 1 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுது. அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே மெத்தடை கால் பண்ணுது. ஓகே, டிஸ்பிளே மெத்தட் கால் பண்ணி டிஸ்பிளே பண்ணிடுது, முடிஞ்சிச்சு. C1 ஜாபு முடிஞ்சிச்சு, அதாவது ஆப்ஜெக்ட் 1 ஜாபு முடிஞ்சிருச்சு. அடுத்தது C2 என்ன பண்ணுது, இன்க்ரிமெண்ட் பண்ணுது. இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்கள், கவுண்டர் x ஈக்குவல் டு 2. ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா 0லேருந்து 1 1லேருந்து 2 இது எல்லாமே இந்த ஒரே ஒரு மெமரி லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரே டேட்டாவை எடுத்தால் எல்லா ஆப்ஜெக்ட்டும் மாடிஃபை பண்ணுது. அதனால தான் நம்மளுக்கு 0 1 2 3ன்னு ரிசல்ட் கிடைச்சிது. அதுவே ஸ்டாட்டிக் வேரியபிள் இல்லாமல் இருந்தால் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் தனித்தனியாக மெமரி மேனேஜ் பண்ணிக்கிட்டு எல்லாமே தனித்தனியாக இன்க்ரிமெண்ட் பண்ணி வச்சுக்கோ. இப்போது ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னாவே ஷேர்டு மெமரி, அது எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் பொது. ரெண்டாவது ஆப்ஜெக்ட் டிஸ்பிளே மெத்தடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது, மூணாவது ஆப்ஜெக்ட்டுக்கு போயிடுது. இந்த மூணாவது ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது, உங்களுக்கு நல்லா எனக்கு கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே இந்த ஏரோவை பாருங்கள். இந்த ஏரோ கோடு எங்கேருந்து எங்கே எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸ்லோவாக இந்த வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்டலாக புரியும். ஸோ அப்போ என்ன ஆகுது, இப்போ மூணாவது ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபைனலாக 3ன்னு கொண்டு வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் தனியாக மெமரி மேனேஜ் பண்ணிக்கல. ஆமாண்ணா, இப்போது ஒரு வேரியபிள் ஸ்டாட்டிக் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மெமரி இருக்கு இல்லையா, அந்த மெமரி வந்து இண்டிவிஜுவலாக எவ்ரி ஆப்ஜெக்ட் மேனேஜ் பண்ணிக்கும். நான் இங்கே 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் 10 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் தனித்தனியாக அதை மேனேஜ் பண்ணிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு யூசரோடைய லாகின் கிரெடென்ஷியல்
யூசர் நேம் பாஸ்வேர்டு. அப்போ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒவ்வொரு யூசருக்கு தனித்தனியாக மேனேஜ் பண்ணிக்குது. இப்போது அதே மாதிரி இப்படி வச்சுக்கோ, நீங்கள் எல்லோரும் வந்து அமேசான் பிரைம் வீடியோ அக்கௌண்ட் வந்து தனித்தனியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை பேஸ் பண்ணி இருக்கிறது. இல்லை ஒருத்தர் வாங்கி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது, அப்போ அது ஸ்டாட்டிக், எல்லாருக்கும் பொது, ரைட்டா? அந்த மாதிரியான கான்செப்டுக்கெலாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டாட்டிக். ஸோ ஸ்டாட்டிக் வேரியபிள் இந்த வீடியோ த்ரூவாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய யூடியூபோடைய ஹோம் பேஜில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னா அந்த நம்பருக்கு பிங் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க உங்களை குரூப்பில் ஆட் பண்ணி விடுவாங்க. தேங்க்யூ கைஸ்.